ஸோ லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லியிருந்தேன். டூல், ஸ்பிண்டில் சம்மந்தப்பட்ட எம் ஃபங்க்ஷன், அது தவிர மற்ற எல்லா எம் ஃபங்க்ஷனும் இதில் வேலை செய்யும். அதாவது நீங்கள் M05 இருக்கட்டும், M30 இருக்கட்டும், எதை வேணாலும் போட்டு சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அதோடய ஃபங்க்ஷன் வந்து இங்கே வேலை செய்யும். ஒரு காப்செட் நீங்கள் உங்களுக்கு ஜென்ரலாக G54 யூஸ் பண்ணுறீங்கன்னா G54 ஒன் டைம் கால் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த ஒரு காப்செட்டை நீங்கள் கால் பண்ணாத வரையும் ஸோ G54 தான் வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறது காமிக்கும். இது வந்து நீங்கள் பேசிக் ரெஃபரன்ஸ் இதுலேயே நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லை G54 தான் நான் ரன் பண்ணேன்னா நீங்கள் அதுலேயே ரன் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேசிக் ரெஃபரன்ஸ்லேயே தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரு தடவை சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேசிக் ரெஃபரன்ஸில் தான் வேலை செய்யும். ஸோ இது வச்சாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ அடுத்து இங்கே போயிடலாம். ஸோ இங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன்ஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இது சிம்பிளானது. இப்போ கரண்ட் டூல், ஏதாவது ஒரு டூல் இந்த டரட்டிங் இருக்குது இல்லைங்களா, அது எந்த ஸ்டேஷனில் இருக்கோ அந்த ஸ்டேஷனில் இருக்கிறத ரஃபாக ஒரு வேல்யூவுக்கு வர வைக்கிறது. அது இந்த ரஃபாக, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸில் எவ்வளோ தூரம் நகரு, ஜெட்டில் எவ்வளோ தூரம் நகரு, அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு டரட்டை நீங்கள் பக்கத்தில் கொண்டு வரதுக்கு பதிலாக ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சும்மா டெம்ப்ரவரியாக ஒரு ப்ரோக்ராம் அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு பொசிஷன் வர வைக்கிறதுக்கு. இப்போ சக்கில் வந்து ஒரு 1000 mm தள்ளி டரட் இருக்குது, சக்குக்கு வந்து ஒரு 100 mmக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி இருக்க ஆப்செட்டுக்காக தான் வேலை செய்யும். ஒரு 100 mm வந்து ஜெட்டில் நில்லுன்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா இங்கே ரேபிட் ட்ராவர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் ரேபிட்டில் வரும். இன்கேஸ் ஒரு ஃபீட் ரேட்டில் வரணும்னா இதை நீங்கள் சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா mm/min மாறும். இது இங்கே மாறலை. ஸோ ரேபிட் ட்ராவர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். இது நார்மல் mm/minக்கு நீங்கள் கொடுத்தீங்க ஃபீட் ரேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபீட் ரேட் என்னன்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து ரேபிட்டில் இருக்குது. இங்கேருந்து நான் ஒரு 100 mm அப்படின்னு கொடுத்து நான் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களோட டரட் வந்து மூவ் ஆகி 100 mmக்கு வரும். ஸோ இதுதான் வந்து இன்புட் கொடுத்துட்டு சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இது மூவ் ஆகும். ஸோ இங்கே இதுதான் இதோட வேலை. ஸோ இது எக்ஸில் சொன்னால் எக்ஸில் வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஓகே. இந்த ரேபிட் ட்ராவர்ஸ் ஆஃப் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரேபிட் ட்ராவர்ஸ் ஆஃப் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபீட் ரேட் இருக்குது. ஃபீட் ரேட் கொடுத்துட்டு சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீட் ரேட்டில் அது மூவ் ஆகி வரும். ஸோ இப்போ வந்து இது மூவ் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு இதில் தெரியல. ஸோ ஒரு நிமிஷம். ரீசெட் பண்ணுறேன். ஓகே, அதோடய ஃபங்க்ஷன் அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்ஸ்க்கு போயிடலாம். இது நீங்கள் மிஷினில் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அடுத்து இந்த 2 ஆப்ஷன் போயிடலாம். மெஷர் ஒர்க் பீஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்த டூல் ஆஃப்செட்னா என்ன, ஒர்க் ஆஃப்செட்னா என்னங்கிறது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் மிஷினில் ஒரு டூலை எப்படி செட்டிங் பண்ணுறதுங்கிறது தெரியணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன இந்த ஆப்ஷனில் போய் சில டூல்ஸை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். செலக்ட் டூல்ஸ். இப்போ நம்ம 8 ஸ்டேஷனுக்குள்ளே இந்த ஒரே ஒரு டூல் மட்டும் 8வது ஸ்டேஷனில் லோடாக இருக்குது. இப்போ நான் வந்து 1வது ஸ்டேஷனில் ஒரு வந்து டேர்னிங் டூல், இந்த ரஃபிங் டூலையும், இந்த 2வது ஸ்டேஷனில் நான் வந்து ஒரு ஸ்டேஷன் விட்டு ஒரு ஸ்டேஷன் கூட வச்சுக்கலாம். 1வது இதில் ரஃபிங்கும், 3வது ஸ்டேஷனில் ஃபினிஷிங்கும், அடுத்து வந்து 5வது ஸ்டேஷனில் வந்து ஒரு எண்டு மில்லு, 8வது ஸ்டேஷன் ஆல்ரெடி ப்ளஞ்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை நான் லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா கீழே வந்து இதே மாதிரி நான் ஃபிசிக்கலாக லோட் பண்ணியிருக்கணும் டரட்டில். இங்கே லோடுன்னு சொல்லி கொடுத்து எந்த ஸ்டேஷன் கேட்குது, நான் 1ஆம் நம்பரில் ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து ஓகே, இந்த இதுக்கு நேராக இருக்க இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், இங்கே போயிடுச்சு. ஸோ அடுத்து 3வது ஸ்டேஷனில் இதை லோட் பண்ண போகிறேன். லோடு 3 ஓகே. அடுத்து எண்டு மில் மேலே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி மேலே போய்க்குங்க. லோடு இது வந்து ஒரு 5வது ஸ்டேஷனில் நான் லோட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இங்கே லோட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் டரட்லேயும் டூலை மாட்டணும். மாட்டினதுக்கப்புறம் இங்கெல்லாம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் எடுக்கும்போது இது சேவ் ஆகும். அது எப்படி எடுக்கணுங்கிற நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் வந்து பட்டன் போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மெஷர் டூல் போங்க. மெஷர் டூலில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மேனுவல், ஒன்று ஆட்டோமேட்டிக். உங்கள் மிஷினில் ப்ரீசெட்டர் இல்லை ப்ரோப்னு சொல்லுவீங்களே, ஏதோ ஒன்று ப்ரீசெட்டர்னு சொல்லுவோம். அது ப்ரீசெட்டர் இருந்தால் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேனுவல் யூஸ் பண்ணலாம். மேனுவலுங்கிறது நம்ம போகிறதுக்கு முன்னாடி எந்த டூலை நம்ம எடுக்க போகிறோமோ அந்த டூலை கால் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே
இது சிஎன்எம்ஜி 1ஆம் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இன்கேஸ் ஆக்சுவலாக ஒரு அட்வான்டேஜ் வந்து ஃபனுக்கு இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தில் இந்த மிஷினில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் மேனுவலாக டரட்டை இண்டெக்ஸ் பண்ணாலும் இங்கே கரண்ட் டூல் என்னங்கிறது அப்டேட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் போய் இதில் கால் பண்ணாலும் சரி, இல்லை வந்து டரட்டை மேனுவல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணாலும் சரி, இது இண்டெக்ஸ் ஆகி அந்த ஸ்டேஷனில் நீங்கள் என்ன டூல் லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ இந்த டூல் லோட் பண்ணி வச்சுருந்தால் இது வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ இது டிஸ்பிளேயில் டூல் இல்லாத ஸ்டேஷனை நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் கால் பண்ண முடியாது. ஒரு மேனுவல் பட்டனை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இங்கே எந்த டூலுமே இருக்காது. ஆஃப்செட் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஆஃப்செட் சேவும் ஆகாது, அந்த ஸ்டேஷனை உங்களால் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் ப்ரோக்ராம் ஆன் பண்ணும்போது தப்பாக போய் வேலை செய்ய ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் டூல் நேமை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுங்கள், T1 T2 வச்சு பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், T2வில் வந்து எந்த பேருமே இல்லை. இது T2ங்கிற நீங்கள் ப்ரோக்ராம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த டூலும் இல்லைன்னா அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் பேரை வச்சு பண்ணிங்கன்னா சிஎன்எம்ஜி அப்படின்னு நீங்கள் பேரை வச்சு பண்ணிங்கன்னா அது சிஎன்எம்ஜி எங்கே இருக்கோ அதுக்கு ஆளாகி போகும். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆஃப்செட் எடுக்கும்போதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எம்டி ஸ்டேஷனை வச்சு ஆஃப்செட் எடுத்திங்கன்னா ஆஃப்செட் ஆப்ஷனே வராது. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து இந்த மாதிரி பேர் கரெக்டாக வச்சுக்க. நீங்கள் மேனுவலாக இண்டெக்ஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் இங்கே ஒரு தடவை கால் பண்ணால் போதும், ஆஃப்செட் எடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே வந்து ஃபனுக் மிஷினில் பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுவலாக டரட் பட்டனை இண்டெக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டூல் ஆஃப்செட் சேவ் ஆகாது. போய் அதில் நீங்கள் போயிட்டு ப்ரோக்ராம்லேயோ ஏதோ ஒரு லைனில் வந்து நீங்கள் டூல் கால் வந்து பண்ணிவிட்டு ஆஃப்செட் எடுத்தால் மட்டும்தான் அது ப்ராப்பராக சேவ் ஆகும். இல்லைன்னா அது வேறு எங்கேயாவது சேவ் ஆகிருக்கும், ஓடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை 2-3 தடவை நான் இங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நான் அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து டரட்டை இண்டெக்ஸ் பண்ணாலும் மேனுவலாக சரி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே கரண்ட்டில் என்ன டூல் இருக்கோ அதில் ஆஃப்செட் கண்டிப்பாக சேவ் ஆகும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இதில் போய் மேனுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறீங்க. இப்போ வந்து சிஎன்எம்ஜி டூல் இருக்குது. இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதுவே காமிக்குது. நீங்கள் எக்ஸை எடுக்க போகிறீங்களா ஜெட் எடுக்க போகிறீங்களா, இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் ஆல்ரெடி ப்ரெஸ்ஸில் தான் இருக்குது. ஸோ எக்ஸை எடுக்க போகிறீங்க. இதே ஜெட்டுன்னா எப்படி எடுக்கணும்னு அதுவும் சொல்லும், எக்ஸ்னா எப்படி எடுக்கணுங்கிறதையும் அது சொல்லும். அதான் இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட ஜாபை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணி, அதாவது உங்கள் ஜாபை டேர்ன் பண்ணிவிட்டு அந்த டேர்ன் பண்ணி அது என்ன டயாமீட்டர் இருக்குன்னு நீங்கள் மைக்கில் மெஷர் பண்ணி ஒரு 100 டயாமீட்டர் இருக்குது அப்படின்னா இங்கே டயாமீட்டரில் வந்து நீங்கள் 100 இப்போ டேர்ன் பண்ணி, அதாவது இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு டூலை மேலே கொண்டு போகக்கூடாது, டேர்ன் பண்ணிவிட்டு அதே டைரெக்ஷன் அதே இடத்துலையே வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த இடம் வந்து எக்ஸல் 100 அப்படிங்கிறது இதில் மைக்கில் என்ன வேல்யூ இருக்குது 100 இருந்தாலும் சரி 99 எந்த வேல்யூ இருந்தாலும் சரி அந்த வேல்யூ அப்படியே அந்த டூலை எங்கேயும் நகர்த்தாமல், அதாவது ஜெட்டில் எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம், பட் எக்ஸில் வேறு எங்கேயும் நகர்த்தாமல் அப்படியே அந்த வேல்யூ மெஷர் பண்ணி இங்கே டைப் பண்ணி இன்புட் கொடுத்துட்டு இங்கே செட் லென்த் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அங்கே சேவ் ஆகிருக்கும். இங்கே இதில் சேவ் ஆகிருக்கும், ஆனால் ஆகலை. இங்கே டூல் செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல டூல் செலக்ட் பண்ண அந்த சிஎன்எம்ஜின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஆப்செட் கொடுத்தா தான் அதில் போய் சேவ் ஆகுது. ஸோ அது போக கொடுக்காமனா இது சேவே ஆகலை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே போய் சேவ் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் ஆப்செட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. 0லேருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் அந்த டூல் வந்து ஓடும்போது நீங்கள் என்ன டயாமீட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அந்த டயாமீட்டர் கரெக்டாக ஓடும் எக்ஸில். இனி ஜெட்டில் வந்து நம்ம அடுத்து சொல்லணும். ஜெட் இப்போ என்ன பண்ணணுன்னா ஏதோ ஒரு ஃபேஸ், அதாவது நீங்கள் எல்லா ஜஸ்ட்டு க்ளீன் பண்ண ஏதோ ஒரு ஃபேஸை கூட நீங்கள் 0 எடுக்கலாம். ஆனால் எல்லா டூல் நீங்கள் டரட்டில் இருக்க அத்தனை டூலுக்கும் அந்த ஃபேஸை தான் 0ன்னு எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் எங்கே இருக்குங்க வேறு ஜாப் கழட்டி மாட்டினாலும் மொத்தமாக ஏதோ ஒரு டூலை வச்சு ஜாப் இங்கே இருக்குங்கிறத ஒர்க் ஆப்ஷனில் காமிக்கலாம். ஸோ நான் அது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ இந்த ஃபேஸை வந்து எல்லா டூலோட ஃபேஸையும் ஒரே லைனுக்கு கொண்டு வரணும். இப்போ நீங்கள் டரட்டில் கிட்டத்தட்ட இத்தனை டூல் மாட்டிருக்கீங்க, இந்த டூலோட பாயிண்ட் இங்கே இருந்தாலும் சரி, இந்த டூலோட பாயிண்ட்டு ஒரு இடத்துல இருக்கும், இந்த எண்டுமில்லோட லென்த்து ஒரு பர்டிகுலர் லென்த்தில் இருக்கும்,
இந்த கட்டர் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ எந்த இடத்துல டூல் இருந்தாலும் அந்தந்த ஸ்டேஷனுக்கு வரும்போது அதோட எட்ஜ் எல்லாமே ஒரே ஒரு ஃபேஸுக்காக 0 ஆகணும். அதுக்காக தான் இப்போ இந்த ஏதோ ஒரு ஜாபோட ஃபேஸை ஜஸ்ட் க்ளீன் பண்ணியோ இல்லை சக்கோட ஃபேஸ் எடுத்தாலும் சரி, ஏதோ ஒன்று ஒரு பிளைன் ஃபேஸில் இப்போ இந்த மாதிரி டூலை கொண்டு போய் இந்த ஜாப் மேலே டச் பண்ணி இந்த 0 என்ன இந்த இடத்த என்னவாட்டு நீங்கள் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. இந்த இடத்த நான் 0வாக எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். 0ன்னு கொடுத்துட்டு இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ செட் லென்த் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஆப்செட் சேவ் ஆகிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஜெட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூலாக போகணும். ஸோ இந்த ஃபஸ்ட் டூல் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டூல். இதில் போய் செலக்ட் டூல் கொடுத்திங்கன்னா அங்கே வந்துடும். இந்த டூலை வச்சுட்டு மேனுவல் கொடுத்திங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜெட்டில் எடுக்கிறீங்கன்னா எக்ஸில் எடுக்கிறீங்களா ஜெட்டில் எடுக்கிறீங்களா, ஸோ அந்த டரட்லேருந்து ஜாபை நீங்கள் அந்த டூலை ஃபிசிக்கலாக இண்டெக்ஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த ஜாப் மேலே அதை நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டர்ன் பண்ணிட்டீங்க. இதில் ஜஸ்ட்டு ஒரு விஷுவலாக நீங்கள் ஏதோ ஒரு ஃபீலர் இப்போ சிம்மோ இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வந்து இதை டச் பண்ணி அந்த இன்சைட் கட்டிங் எட்ஜ் இல்லை மிரர் வச்சோ லைட்டு வச்சோ, ஸோ இது ரெண்டும் டச் ஆகிறத வச்சு நீங்கள் பார்த்துட்டு டச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸில் மறுபடியும் இதே 100 தான். எல்லா டூலுக்கும் அதே என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதே வேல்யூ தான். இங்கே போகிறீங்க, 100 டைப் பண்ணுறீங்க, இன்புட் பண்ணுறீங்க, செட் லென்த் கொடுக்குறீங்க, அடுத்து ஜெட் கொடுக்குறீங்க. டூலை ஃபிசிக்கலாக நவுத்தி கொண்டு வந்து இந்த ஃபேஸில் போய் டச் பண்ணுறீங்க. இங்கே 0ன்னு கொடுக்குறீங்க. ஓகே, இதே மாதிரி செட் லென்த் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இங்கேயும் ஜெட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு, எக்ஸும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து போகிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த டூலை ஃபுல்லாக வெளியில் எடுத்து டேரெக்டாக சேஃபாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய்ட்டு அடுத்த டூலை இண்டெக்ஸ் பண்ணுறீங்க. இங்கே செலக்ட் டூல் போகிறீங்க. அடுத்து 3வது டூல் இண்டெக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் மேனுவல் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் ஜெட்டு எடுக்கணும், எக்ஸ் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் மில்லிங் பொறுத்தவரையும் நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. அதாவது மிஷின் ட்ரையல் பார்த்து கட்டரோட சென்டர் பாயிண்ட்டு சக்கோட சென்டர் பாயிண்ட்டு ஒரே லைனில் இருக்க மாதிரி டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரையல் பண்ணி செட் பண்ணி கொடுப்பாங்க மில்லிங்கை. ஸோ அதனால் மில்லிங்க்கு எக்ஸ் எடுக்கக்கூடாது, வெறும் ஜெட்டு மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இது ஜாபோட ஃபேஸை டச் பண்ணி உங்களுக்கு ஜெட்டில் 0 அதை மட்டும் கொடுத்துட்டு செட் லென்த் கொடுங்க. அவ்வளோதான், எக்ஸ் எடுக்க வேண்டாம், எக்ஸ் 0ல் தான் இருக்கணும். ஏன்னா x0 y0 தான் கட்டரோட சென்டர் பாயிண்ட்டு, சக்கோட சென்டர் பாயிண்ட்டு அதுதான். ஸோ மில்லிங்க்கு அப்படி தான் ஒரு வேலை செய்யும். இதே பெரிஃபரல் மில்லிங், அதாவது இது ஆக்சியல் மில்லிங், நம்ம ஃபேஸில் இந்த டைரெக்ஷனில் இருக்கிற டூலு. இதே இப்படி வர டூலாக இருந்தது அப்படின்னா அந்த இதுக்கு நீங்கள் ஜெட் எடுக்கணும். ஆனால் சாரி, அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸு எடுக்கணும். நீங்கள் ஜெட் வேல்யூ ஒரு தடவை எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் வேறு அதில் கழட்டி மாட்டினாலும் அந்த டூலுக்கு நீங்கள் ஜெட் ஆஃப்செட்டு எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதாவது இந்த டரட்லேருந்து ஒரு கட்டுறது எவ்வளோ லென்த்தில் இருக்குங்கிறது மெஷர் பண்ணிட்டோன்னா அந்த லென்த்தை எல்லா இதுக்கும் இன்புட் பண்ணணுமே தவிர நீங்கள் எல்லாத்துக்கும் போய் திருப்பி எடுக்கக்கூடாது. ஸோ நான் அது உங்களுக்கு இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கட்டருக்கு மட்டும் சொல்கிறேன். இதில் ஜெட் எடுக்கலாம், எக்ஸ் எடுக்க தேவையில்லை. ஏன்னா x0 y0ல் தான் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து டூலை சேஃபாக வெளியில் கொண்டு வந்துடுங்க. அடுத்த டூல் இண்டெக்ஸ் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு அடுத்த டூல் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் டூல். இப்போ இது ஒரு குரூவிங் டூல், ஓடி குரூவிங் டூல். மேனுவல் இந்த டூலோட ஓடியை கொண்டு இப்போ எக்ஸ் செலக்ட் பண்ணிங்க. டூலை மூவ் பண்ணி ஜாப் மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே போங்க, 100 கொடுங்க. ஓகே, செட் லென்த் கொடுங்க. எக்ஸ் ஆப்செட் சேவ் ஆயிரும். அடுத்து டூலை சேஃபாக வெளியில் கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு இந்த ஃபேஸில் டச் பண்ணுங்கள். இங்கேயும் அதே மாதிரி ஜெட்டுன்னு செலக்ட் பண்ணுங்கள். இங்கே 0ன்னு கொடுங்க. ஓகே, செட் லென்த். அவ்வளோதான். இப்போ எல்லா டூலுக்குமே நீங்கள் ஆப்செட் எடுத்துட்டீங்க. இப்போ இந்த ஜாபோட ஃபேஸை ஜஸ்ட் க்ளீன் பண்ணி எல்லாத்துக்குமே Z0 இது தான் சொல்லிட்டீங்க. இந்த ஜாபில் நீங்கள் உண்மையாலுமே Z0 வச்சு தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒர்க் ஆப்செட் ஃபஸ்ட்டு ஜாபுக்கு தேவையில்லை. நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். ஏன்னா எல்லா டூலும் இந்த ஃபேஸில் தான் 0 ஆகிருக்கு. நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ஜாபை கலட்டிட்டு வேறு ஜாபோ இல்லை இந்த பீஸ் முடிச்சிட்டிங்க, செகண்ட் பீஸ் ஓட்ட போகிறீங்க, ஒரு ராடு உள்ளே இருக்குன்னா இந்த ராடை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி வைக்கிறீங்க. எக்ஸாக்டாக இந்த இடத்துல வச்சுருக்கலாம், முன்னாடியும் வச்சுருக்கலாம், பின்னாடியும் வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் வேறு இடத்துல வைப்பீங்க அப்படின்னா
நீங்கள் எக்ஸ்லேயோ ஒய்லேயோ வந்து இந்த ஜாப் எங்கேயும் நவந்திருக்காது, ஏன்னா சக்கோட சென்டருக்காக ஆட்டோமேட்டிக்காக கிளாம்ப் ஆகிருக்கும். பட் ஜெட் டைரக்ஷனில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போ என்னென்னா அந்த ஜெட் டைரக்ஷனை மட்டும் ஒரே ஒரு டூலுக்கு சொன்னால் போதும், இந்த எட்ஜு இந்த ஜாபோட எட்ஜு எல்லாமே அதுக்காக போய் ஷிஃப்ட் ஆகி 0ன்னு உட்காந்துக்கும். ஸோ அதுதான் இந்த ஒர்க் ஆப்செட்டு. ஸோ டூல் ஆப்செட் நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டூலை கொண்டு வந்து நீங்கள் ராடை வந்து எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை டச் பண்ணி இதுதான் 0, இங்கே வந்து 0ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் 0ன்னு சொல்லிட்டு இங்கே கால்குலேட்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா டூலோட ஃபேஸுமே அந்த இடத்துக்கு 0. இது பேர் ஒர்க் ஆப்செட் வேல்யூ. இது எங்கே சேவ் ஆகும்னா இங்கே போனீங்கன்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த பேஜில் வந்து இங்கே நீங்கள் டிஃபால்ட்டில் நான் இதில் வச்சுருக்கேன். ஒர்க் ஆப்செட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டில் வச்சுருந்தேன். ஸோ பேசிக் ரெஃபரன்ஸில், அதனால் இங்கே காட்டலை. G54 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா G54 வந்து சேவ் ஆகும். அதுங்க காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து G54 ஒர்க் ஆப்செட் வந்து G54 கொடுத்து சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ G54 கால் ஆகிருக்கும். இப்போ போய் ஒர்க் ஆப்செட்டில் இந்த ஃபேஸை டச் பண்ணி கால்குலேட் கொடுக்குறேன். ஓகே, இங்கேயே வருது. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு G54 எதில் சேவ் ஆகட்டும்னு கேட்குது. G54 ஒர்க் ஆப்செட் வந்து 0ன்னு சேவ் ஆகணும்னு சொல்லிட்டேன். செட் ஒர்க் ஆப்செட். ஸோ இப்போ மெஷர்டு வேல்யூ 0. இங்கே வந்து ஒரிஜினலாக உங்கள் மிஷினில் வந்து 0ன்னு வந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த மிஷின் வேல்யூலேருந்து நான் நார்மல் வேல்யூக்கு வைக்கிறேன். அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஆட்டோ பேஜில் வந்து இந்த மிஷின் வேல்யூ வேணுமா, மிஷினோட ஒரிஜினல் வேல்யூ வேணுமா, நம்ம செட் பண்ணுற ஆப்செட் வேல்யூ வேணுங்கிற மாத்திர ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த இதில் வச்சோம் மட்டும்தான் நம்ம எடுக்கிற ஆப்செட்டுக்காக டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ அதனால் இதில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மிஷினோட ஒரிஜினல் வேல்யூக்கு போச்சுன்னா நமக்கு தெரியாது. ஸோ மறுபடியும் இது வர்றதுக்கு இந்த மோடுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ ஒர்க் ஆப்செட் நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து இந்த பேஜில் இங்கே ஜெட்டில் வந்து சேவ் ஆகும். இதில் ஆப்செட் பேஜில் ஒர்க் ஆப்செட்டில் இங்கே ஜெட்டில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ டூல் ஆப்செட்டு ஒர்க் ஆப்செட் எப்படி எடுக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டூல் ஆப்செட் எல்லாமே எல்லா டூலோட டூல் ஆப்செட்டில் 2 இருக்குது. எக்ஸுங்கிறது ஒரு எல்லா டூலோட ஒரு பர்டிகுலர் தான் டேர்ன் பண்ணி எல்லா எட்ஜுமே அந்த டேர்ன் பண்ண இடத்துல வச்சுட்டு இதுதான் எக்ஸில் இந்த டயாமீட்டர் அப்படிங்கிறத எல்லா டூலுக்கும் நம்ம சொல்லணும். அதேமாதிரி ஜெட்டு ஏதோ ஒரு ஃபேஸுக்காக எல்லா டூலோட எட்ஜையும் கொண்டு வந்து 0 எடுக்கணும். 0 எடுத்தால் அந்த லைனில் நீங்கள் வந்து அந்த எல்லா டூலோட எட்ஜும் நீங்கள் ஒரு 0ன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாபோட ஃபேஸுக்கு நேராக வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு டூலுக்கும் எடுக்கிறது மெஷர் டூல். அது பேர் டூல் ஆஃப்செட்னு சொல்லுவோம். ஸோ இதே வேறு அடுத்தடுத்த ஜாபை நீங்கள் லென்த்து எங்கே மாற்றி வச்சுருந்தாலும் ஒரே ஒரு டூலை மட்டும் வச்சு எல்லா டூலுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறது அது பேர் ஒர்க் ஆஃப்செட். ஒர்க்குங்கிறது ஜாபு தான். இந்த ஜாபுக்காக எடுக்கக்கூடிய ஆஃப்செட், அதாவது டரட்டோட மொத்த ஆஃப்செட்டையும் இந்த ஜாபுக்காக நகர்த்தி கொண்டு வந்து இந்த ஜாப் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ஒர்க் ஆஃப்செட். ஸோ இது ரெண்டோட வித்தியாசம் இது தான். இதில் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் காட்டலை. ஸோ மேனுவல் மட்டும்தான் இந்த மிஷின் இதில் காமிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் இதில் காட்டலைனால சொல்ல முடியாது. ஸோ ஒன்றில் ஒரு சின்ன ப்ரோப் இருக்கும், அதில் 4 பக்கம் இருக்கும். அதில் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா மேலே இந்த இடத்துல டச் பண்ணுங்கன்னு சொல்லும். அது பக்கத்தில் ஒரு பர்டிகுலர் ஒரு 15 mmக்கு பக்கமாக கொண்டு போயிட்டு நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அதுவாகவே போய் டச் பண்ணிவிட்டா சேவ் பண்ணிக்கும். ஜெட்டுனா அதுலேயே நீங்கள் இங்கே வச்சுருக்க சிம்பிளை பொறுத்து, இந்த சிம்பிள்னால் இந்த பக்கமும் காமிக்கும். இதே இந்த எட்ஜ் இங்கே இருக்கிற இந்த சைடு இருக்கிற மாதிரி பேக் டர்னிங் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கேயும் பேக் சைடும் எடுங்கன்னு சொல்லும். ஸோ இங்கே இருக்க சிம்பிளை வச்சு தான் அதில் காமிக்கும், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கும். எல்லாமே உங்களுக்கு படமாக காமிச்சிடும். அதை பார்த்து நீங்கள் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை 2 பற்றியும் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதை பற்றியும் சொல்லிட்டேன். இது ஸ்டாக், இது வந்து சின்னதாக ஒரு போட்டுக்கிற ஒரு டெம்பரரி ப்ரோக்ராம். இது வேண்டாம், நான் நல்லா உள்ளே இருக்கிற டீட்டெயில்டு ப்ரோக்ராமே நான் சொல்லித்தரேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதையே பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்கிறேன். ஸோ நம்ம செட்டிங்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டேன். அது போக இந்த பட்டன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த டூல் விஷயத்துலேயும் ஒர்க் ஆஃப்செட் பேஜை பார்த்துட்டோம். இந்த டூல் எப்படி லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது, புது டூல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது பார்த்தாச்சு. டூல் வியரை பற்றி நான் ஃபஸ்ட்டு இதிலே சொல்லிட்டேன். இது மெகாசின் ஏதோ ஒரு டெரர் ஸ்டேஷனில் லாக் பண்ணுறது எல்லாமே இதை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இனி நான் சொல்ல வேண்டியது
ஆஃப்செட் எடுக்க பழகிட்டீங்க. மிஷினோட மெயின் பேஜ், இந்த மெயின் பேஜில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் என்ன இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை பற்றியும் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது சொல்கிறேன். இனி நான் சொல்ல வேண்டியது ரேப்பிட் மூமெண்ட் எல்லாம் ஓகே. நான் ப்ரோக்ராம் பண்ணது எப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லணும். அது நான் ப்ரோக்ராம் உள்ள நிறைய இருக்குது, நிறைய ப்ரோக்ராம் ஆப்ஷன் இருக்குது. நான் அது எல்லாத்தையும் சொல்கிறேன் அடுத்ததில்.